எப்படி இரவு நைட்டு 30 பேர் போஸ்ட்மார்டம் எப்படி செய்யப்பட்டது? எத்தனை டாக்டர்கள் வந்தாங்க? போஸ்ட்மார்டம் செய்வதற்கு உங்களுக்கு அங்க போதிய இடம் இருந்ததா? எத்தனை டேபிள் போடப்பட்டது? இப்படி பல கேள்விகளை அடுக்கடுக்காக சொல்லியிருக்காங்க. இதை யோசிச்சு யோசித்து இன்னைக்கு உள்ள தமிழக அரசா இருக்கட்டும், தமிழக மக்கள் எல்லாமே அப்படியே நாளைய வரக்கூடிய தீர்ப்பையே உற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு பாதுகாப்புன்னு மக்கள் நம்புறது எதுனா, மக்கள் முதல்ல காவல்துறையை நம்புவாங்க. காவல்துறையே சரியில்லைன்னா மக்கள் நீதிமன்றத்தை நம்புவாங்க. நீதிமன்றம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்துடைய ஒரு ஒரு முதன்மை அப்படின்னு சொன்னா கூட நீதிமன்றம் தான். நியாயத்துக்காக குரல் கொடுக்கற, நியாயத்துக்காக போராடனா கூட நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றம் நாளைய உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்ல போகுது, என்ன பேச போகுது, என்ன எந்த மாதிரி விசாரணைகள் கொடுக்க போகுது, சிபிஐ விசாரணை கொடுக்க போகுதா இல்ல எஸ்ஐடியே கொடுக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைய பொறுத்திருந்தா பார்க்க முடியும். ஆனால் அங்க உள்ள சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்ன படிப்படியா சொல்ல போனா பல கருத்துக்கள், பல மாற்று கருத்து வேறுபட்ட